Hello aspirants, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து போட்டிருப்போம். அது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் 1. டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டைப்பாக பார்ப்போம். ஒரு டைப்புக்குமே எப்படி நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், டயக்ராம் இல்லாமலே நம்ம சால்வ் பண்ணலாம், அது அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து நம்ம டீச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் நார்த், ஹீ கோஸ் 30 meters ahead and turns left and goes for 15 meters. Now he turns right and goes for 50 meters and finally turns to his right and walks. In which direction is he heading சொல்லி கேட்குறாங்க. அந்த போன இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது ரைட் டேர்ன் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா 90 degree clockwise அப்படின்ட்டு இருப்பேன். அதே மாதிரி லெஃப்ட் டேர்ன் அப்படின்னா 90 degree ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றத நான் போன வீடியோலேயே உங்களுக்கு அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த சம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் நார்த். ஸோ இதான் நார்த் டைரக்ஷன். ஸோ நம்ம இந்த டைரக்ஷன் இங்கே வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இப்படி நிற்கிறார். ஹி கோஸ் 30 meters ahead. ஸோ 30 மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போகிறார் நார்த்தை ஃபேஸ் பண்ணி. அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அப்படின்னா 90 degree ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்னும் போது இப்படி திரும்புறாரு. திரும்பி எவ்வளோ போகிறார் அப்படின்னா 15 meters வந்து போகிறார், சரிங்களா? நவ் ஹி டேர்ன்ஸ் ரைட் அண்ட் கோஸ் ஃபார் 50 meters. அப்புறம் இங்கே இருந்துட்டு ரைட்னா 90 degree கிளாக் வைஸ். அப்போ இங்கிட்டு திரும்பி எவ்வளோ போகிறார் அப்படின்னா, சாரி, ஸோ திரும்பிட்டு ஒரு நிமிஷம். ஸோ இங்கேருந்து ஒரு ரைட்டு திரும்பி எவ்வளோ தூரம் போகிறார் அப்படின்னா 50 meters வந்து போகிறார், சரிங்களா? அண்ட் ஃபைனலி டர்ன் டு இஸ் ரைட். மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரைட்டு திரும்புறாரு, சரிங்களா? ஸோ ரைட்னா இங்கிட்டு திரும்பி அண்ட் வாக்ஸ். அது எவ்வளோ மீட்டர்னு கொடுக்கலாம், நான் வாக் பண்ணுறாரு. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹெட்டிங். இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்து போய்கிட்டு இருக்காரு? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், இது நார்மலாக டயக்ராம் வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த சம்மை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை வேறு எப்படி சார் டயக்ராம் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதை மட்டும் எழுதிக்கிங்க. அடுத்த ஹி கோஸ் 30 meters ahead, அதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்றத இங்கே எழுதிக்கிங்க. அடுத்த அண்ட் கோஸ் ஃபார் 50 meters. நவ் ஹி டேர்ன்ஸ் ரைட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் எழுதியிருக்கோம், அடுத்த வந்து ஒரு ரைட்டு, அதே இங்கே எழுதிக்கிங்க, ரைட். அடுத்த அண்ட் கோஸ் 50 meters அண்ட் ஃபைனலி டர்ன் டு இஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட் எழுதிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லெஃப்ட்டும் ஒரு ரைட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது நார்த்தும் ரைட்டும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து. நார்த்துலேருந்து ரைட்டு, இதான் நார்த்துலேருந்து ரைட்னா 90 degree கிளாக் வைஸ். அப்போ நார்த்துலேருந்து ரைட்டு வந்தால் ஈஸ்ட். ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட். ஸோ டயக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணாமலே இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஷார்ட்கட்டு, சரிங்களா? ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இல்லாத லெஃப்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் 90 degree ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் அப்படின்னா 90 degree கிளாக் வைஸ். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக 90 கேன்சல் ஆயிரும். அதாவது கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ரைட்டை வச்சு நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டயக்ராம் யூஸ் பண்ணாமல் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டு, இதை பார்த்துங்க. ஸோ இதே ஷார்ட்கட்டை நம்ம அடுத்தடுத்த சம்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்களேன். கொஷின் என்ன கொடுத்துருக்கு, இந்த சம்மை வந்து நம்ம நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணுவோம். இந்த 7 சம்முமே நம்ம நார்மலாக டயக்ராம் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷார்ட்கட்லையும் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? எ மேன் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ இதுதான் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ வெஸ்ட்டை நோக்கி மூவ் பண்ணுறாரு. அது எவ்வளோன்றதெல்லாம் கொடுக்கல, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து டைரக்ஷன் தான் கேட்குறாங்க, மீட்டர்ஸோ அதெல்லாம் கேட்கல. அது அடுத்தடுத்த டைப்ஸில் நம்ம அடுத்த பார்ப்போம். ஹீ டேர்ன்ட் ரைட். அப்போ இங்கே இருந்துக்கிட்டு டேர்ன் ரைட்னா இங்கிட்ட திரும்பி இருப்பார், சரிங்களா? டேர்ன் ரைட், தென் ரைட் அகைன், மறுபடியும் ஒரு ரைட்டு, சரிங்களா? அண்ட் ஃபைனலி டேர்ன்டு லெஃப்ட். இங்கே இருந்துக்கிட்டு லெஃப்ட் அப்படின்னா இந்த பக்கம். அப்போ டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் வாஸ் ஹி வாக்கிங் நவ். இது எந்த டைரக்ஷனு, நார்த் டைரக்ஷன். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எ மேன் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு, அதை எழுதிக்கிங்க. அடுத்த ஹி டேர்ன்ட் ரைட்டு, தென் ரைட் அகெயின், மறுபடியும் ஒரு ரைட்டு, தென் ஃபைனலி டேர்ன்டு லெஃப்ட், சரிங்களா?
அப்போ ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு கேன்சல், அப்போ ரிமைனிங் இருக்கிறது வெஸ்ட்டும் ரைட்டும். அப்போ இது சாரி இருங்க, ஓகே, ஒரு லெஃப்ட்டும் ஒரு ரைட்டும் கேன்சல் ஆகிரும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது வெஸ்ட்டும் ரைட்டும். சரிங்களா? இது வந்து நார்த் டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன், சவுத்து. ஸோ வெஸ்ட்லேருந்து ரைட், இதுதான் வெஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து ரைட்னா 90 டிகிரி கிளாக் வைஸ், அப்போ நார்த். ஸோ நார்த் தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ டயக்ராம் யூஸ் பண்ணாமலே இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தீபா ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் நார்த்வர்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் அ வைல் ஷி டர்ன்ஸ் டு ஹர் ரைட். After walking some distance, she turns to her left and walks a distance of 1 kilometer. Then she turns to her left again. In which direction is she moving now? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து started walking towards north and after a while she turns to her right. இங்கேருந்து ரைட்டு. சரிங்களா? After walking some distance, she turned to her left. இங்கேருந்து லெஃப்ட்னா இந்த பக்கம். சரிங்களா? ஸோ லெஃப்ட் and walks a distance of 1 kilometer. இது வந்து 1 kilometer. Then she turns to her left again. மறுபடியும் ஒரு லெஃப்ட் திரும்புறாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஷி மூவிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து நார்மலாக இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண சொல்லி பார்ப்போம். அதாவது தீபா ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் ஆஃப்டர் வைல் ஷி டர்ன்ஸ் டு அர் ரைட். ஒரு ரைட்டு. அடுத்த ஆஃப்டர் வாக்கிங் சம் டிஸ்டன்ஸ் ஷி டர்ன்ஸ் டு அர் லெஃப்ட். ஒரு லெஃப்ட். அடுத்து தென் வாக்ஸ் டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர், அதெல்லாம் விட்டுருங்க. தென் ஷி டர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட். மறுபடியும் ஒரு லெஃப்ட். சரிங்களா? ஒரு லெஃப்ட்டும் ஒரு ரைட்டும் கேன்சல். அப்போ நார்த்துலேருந்து லெஃப்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. நார்த்தில் இருந்து லெஃப்ட்னா வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட்டு தான் அந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Sita starts from a point, walks 2 kilometers towards north, turns towards the right and walks 2 kilometers, turns right again and walks. What is the direction she is facing now? So normally எப்படி சால்வ் பண்ணலாம்னா, Sita starts from a point, walks 2 kilometers towards north. சரிங்களா? நார்த்தை நோக்கி 2 கிலோமீட்டர். சரிங்களா? turns towards the right and walks 2 kilometers. Again turns right. மறுபடியும் ஒரு ரைட். walks. வாட் இஸ் த டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவுன்னா, இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா சவுத் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. இது இப்படியும் சால்வ் பண்ணலாம். வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சீதா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட், வாக்ஸ் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ரைட்டா? டர்ன் டுவர்ட்ஸ் அ ரைட். ஒரு ரைட்டு. அடுத்து அண்ட் வாக்ஸ் 2 கிலோமீட்டர், டர்ன்ஸ் ரைட் அகெயின். மறுபடியும் ஒரு ரைட்டு. சரிங்களா? இப்போ போன இதுக்கு முன்னாடி பார்த்த ஷார்ட்கட்லலாம் எப்படின்னா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு வரும். அந்த மாதிரி என்ன ஆகுனா கேன்சல் ஆகிரும். இப்போ ரிமைனிங் ரைட் இருந்தால் ரைட்டில் பார்க்கணும், லெஃப்ட் இருந்தால் லெஃப்ட்டில் பார்த்தோம். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரைட் இருக்குது. இப்போ 2 ரைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்த்தில் இதுதான் நார்த்து. அதாவது இது வந்து நார்த்து டைரெக்ஷன், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. சரிங்களா? ஸோ நார்த்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட்னா ஈஸ்ட்டு, ஈஸ்ட்லேருந்து அடுத்த ஒரு ரைட்னா சவுத்து. ஸோ சவுத்து தான் இந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? இப்படி எழுதலாம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 6 இல்லைன்னா 2 லெஃப்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த நார்த் என்ன இங்கே வந்திருக்கோ இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதாவது 2 ரைட்டு 2 லெஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த கொஷினில் என்ன டைரெக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். இப்போ 2 ஆர் வந்திருக்கு அப்படின்னா கொஷினில் வந்து டிஃபால்ட்டாக எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி. அப்போ 2 ரைட்டு அப்படின்னா அந்த நார்த்தோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்போ நார்த்தோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் சவுத். இப்போ இங்கே ஈஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் வெஸ்ட் அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நார்த்லேருந்து ஒரு ரைட்டு வந்து ஈஸ்ட்டு, அடுத்து அங்கேருந்து ஒரு ரைட்டு சவுத்து, இப்படியும் ஒரு 2யுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.
கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்கமித்ராவா சன்மித்ரான்னு போட்டிருக்காங்க. சன்மித்ரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக்ஸ் 3 kilometers towards north, then he turns right and walks 2 kilometers and then turns right and walks 5 kilometers, then turns right and walks 2 kilometers, then again turns right and walks 2 kilometers. which direction is he facing now? இது ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இது அதே தான், நீங்கள் ஏபிசிடி 4 ஆப்ஷன், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து, இதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சங்கமித்ரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக்ஸ் 3 kilometers towards north. சரிங்களா? 3 கிலோமீட்டர் நார்த்து ஃபேஸ் பண்ணி நடக்கிறாங்க. அண்ட் தென் டர்ன்ஸ் டு ஈஸ்ட் ரைட் அண்ட் வாக்ஸ் 2 kilometers. ரைட்டு டர்ன் பண்ணி ஒரு 2 kilometers. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 5 kilometers. இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரைட்டு திரும்பி 5 kilometers வந்து நடக்கிறாங்க. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 2 kilometers. மறுபடியும் ஒரு ரைட்டு திரும்பி 2 kilometers. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அகெயின் அண்ட் வாக்ஸ் 2 kilometers. மறுபடியும் ஒரு 2 kilometers வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்ன் பண்ணி நடக்கிறாங்க. விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவ்? இது எந்த டைரக்ஷன்? இது வந்து நார்த் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்து. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங்கமித்ரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக்ஸ் 3 kilometers towards north. ஃபஸ்ட்டு நார்த்தில் இருக்காங்க. அடுத்த வந்து ஒரு ரைட்டு கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் எழுதுங்க. அந்த மீட்டர்லாம், அந்த கிலோமீட்டர்லாம் விட்டுருங்க, ரைட்டு. அடுத்த அண்ட் வாக்ஸ் 2 kilometers, அந்த டர்ன்ஸ் மறுபடியும் ஒரு ரைட்டு, அதை எழுதுங்க. அடுத்த அண்ட் வாக்ஸ் 5 kilometers, டர்ன்ஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட்டு, அதை எழுதுங்க. அடுத்த அண்ட் வாக்ஸ் 2 kilometers, and then again turns ரைட்டு, இதே எழுதி. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் 4 ரைட் வந்துருக்கு. இப்போ 2 ரைட்டு வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுன்னு இருக்கேன். இப்போ 4 ரைட்டு வந்துச்சுன்னா என்னென்னா, ஸோ நார்மலாக இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து. ஸோ நார்த்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட்டு ஈஸ்ட்டு, ஈஸ்ட்லேருந்து அடுத்த ஒரு ரைட்டு சவுத்து, சவுத்துலேருந்து அடுத்த ஒரு ரைட்டு வெஸ்ட்டு, மறுபடியும் வெஸ்ட்லேருந்து அடுத்த ஒரு ரைட்டு நார்த்து. அப்போ நார்த்துலேருந்து நார்த்துலேயே முடிஞ்சிச்சு. அப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 4 ரைட்டு இல்லைன்னா 4 லெஃப்ட்டு வந்துச்சுன்னா சேம் அப்படின்னா என்ன டைரக்ஷன் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுதான் வந்து ஆன்சராகவும் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போன சம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 2 ரைட்டு இல்லை 2 லெஃப்ட்டு வந்துச்சுன்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் அந்த சம்முக்கு ஆன்சராக இருக்கும். 4 ரைட்டு 4 லெஃப்ட்டு வந்துச்சு அப்படின்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைரக்ஷன் சேம், அதே டைரக்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சராகவும் வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட்டு, சரிங்களா, ஈஸ்ட்லேருந்து செகண்ட் ரைட்டு சவுத்து, சவுத்துலேருந்து தேர்ட் ரைட்டு வெஸ்ட்டு, திருப்பி வெஸ்ட்லேருந்து 4th ரைட்டு நார்த்துலேயே முடிச்சிட்டோம். ஸோ அப்போ 4 ரைட் 4 லெஃப்ட்டு வந்துச்சு அப்படின்னா சேம், அதாவது அதே என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நடக்க ஆரம்பித்தாங்களோ அதே தான் உங்களுக்கு ஆன்சராகவும் வரும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் இந்த மாதிரி போடாமலே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தோன்னே இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் இந்த மாதிரி எழுத கூட தேவையில்லைன்னு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கொஷினை பார்த்து மெனிக்கவே வந்து ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு கேன்சல், அப்போ 4 ரைட்டு இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே நார்த் இருக்குது, அப்போ இங்கே 4 ரைட் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நார்த் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பென் பேப்பர் யூஸ் பண்ணாமலே இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, if a man starts from a point and writes 4 kilometers south, then turns left and writes 2 kilometers, then turns right to ride 4 kilometers more towards which direction is he moving அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது a man starts from a point and writes 4 kilometers south, 4 kilometers வந்து பட் சவுத்துலேருந்து லெஃப்ட்டு திரும்பி 2 kilometers, அப்புறம் அங்கேருந்து ஒரு ரைட்டு திரும்பி எவ்வளோ 4 kilometers. which direction is he moving? இது என்ன டைரக்ஷன்? இது வந்து நார்த் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இதுதான் இப்படி சால்வ் பண்ணலாம். வேறு எப்படி சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, if a man starts from a point and writes 4 kilometers south, ஃபஸ்ட்டு சவுத் எழுதிக்கிங்க, அடுத்த இந்த கிலோமீட்டர்லாம் விட்டுருங்க, லெஃப்ட்டு எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த சம்மில் எப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சம்மாக பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரு லெஃப்ட் இருக்கும், இல்லைனா ஒரு ரைட் இருக்கும், அப்படி பார்த்தோம். இல்லைனா 2 லெஃப்ட்டு 2 ரைட்டு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பார்த்தோம். அதே மாதிரி அது பேர் என்ன,
சாரி 4 ரைட்டு 4 லெஃப்ட் வந்துச்சுன்னா அதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ண சொல்லி. இப்போ இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுனாலும் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா எல்லாமே, அதாவது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சாரி இதில் பாருங்களேன், இதில் வந்து ஒரு நிமிஷம்ங்க, கொஷின் டயக்ராம் தப்பாக வரைஞ்சிருக்கேன். சரி, அதாவது நார்த் வராது இருங்க, அதாவது a man starts from a point and writes 4 kilometer சவுத்து, சரிங்களா, and turns left. இப்போ இங்கே இருந்துட்டு லெஃப்ட்னா நான் இங்கிட்டு வரைஞ்சிட்டேன், இங்கிட்டு வரும் லெஃப்ட்னா, சரிங்களா. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் 2 kilometer, தென் டர்ன்ஸ் ரைட், இங்கேருந்து ரைட்டு 4 kilometer. டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் இஸ் மூவிங், இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா சவுத் டைரக்ஷன், சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஷார்ட்கட் அதே தான். ஸோ சவுத் டைரக்ஷன், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷினில் என்ன டிஃபால்ட்டான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அப்போ 4 ரைட்டு 4 லெஃப்ட் வந்தாலும் எக்ஸாக்டாக அதே சேம் டைரக்ஷன் தான் ஆன்சராக வரும். அதே மாதிரி எல்லா ரைட்டும் எல்லா லெஃப்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சுனாலுமே இனிஷியலாக என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாங்களோ அதுதான் வந்து ஆன்சராக வரும், சரிங்களா. நான் அதனால தான் ஒரு மாடலுக்கும் ஒரு சம் எடுத்து வந்திருக்கேன். டைப் 1லே வந்து உங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, சரிங்களா. அதை பார்த்துக்குங்க. லாஸ்ட் சம், சரிங்களா, இதுவும் கொஞ்சம் முக்கியமான சம் தான். இந்த சம் பாருங்களேன். ஸோ இந்த சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன் ஈவினிங் ராஜா ஸ்டார்டட் டு வாக் டுவர்ட்ஸ் த சன். சரி, இதில் நல்லா ஞாபகிச்சுங்க, ஈவினிங் டுவர்ட்ஸ் த சன். அப்போ ஈவினிங் அப்படின்னா நீங்கள் சன்னு, அதாவது நீங்கள் மொட்டையாக சன்னை நோக்கி நடக்கிறாங்கன்னா அப்போ சன் வந்து ஈஸ்ட்டில் தான் வந்து ரைஸ் ஆகும்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் எடுத்தோன்னே இனிஷியலாக போட்டக்கூடாது. ஏன்னா ஈவினிங்ட்டாங்க. அப்போ ஈவினிங் வந்து சன் வந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் டைரக்ஷன் கிட்ட போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஈவினிங் ராஜா ஸ்டார்டட் டு வாக் டுவர்ட்ஸ் த சன், அதாவது வெஸ்ட்டு. ஆஃப்டர் அ வைல் ஹி டர்ன் டு இஸ் ரைட். அப்போ இங்கேருந்து ரைட்னா அது வந்து நார்த்து, சரிங்களா. டர்ன் டு இஸ் ரைட் அண்ட் தென் ஹி அகெயின் டர்ன் டு இஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட்டு. ஆஃப்டர் வாட்சிங் வைல் ஹி அகெயின் டர்ன் டு இஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட்டு. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங்னா இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா சவுத் டைரக்ஷன், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஒன் ஈவினிங் ராஜா ஸ்டார்டட் டு வாக் டுவர்ட்ஸ் த சன். ஸோ ஆல்ரெடி வந்து அது வெஸ்ட்டுன்ட்டேன், வெஸ்ட்டு. ஆஃப்டர் வைல் ஹி டர்ன் டு இஸ் ரைட்டு, ஒரு ரைட்டு, சரிங்களா. அடுத்த அகெயின் டர்ன் டு இஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட்டு. ஆஃப்டர் வாக்கிங் அ வைல் ஹி அகெயின் டர்ன் டு இஸ் ரைட், மறுபடியும் ஒரு ரைட்டு. இப்போ 2 ரைட்டு வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்ன்ட்டு இருக்கேன். 2 லெஃப்ட்டு வந்தாலும் அதுதான். அதே மாதிரி 4 ரைட்டு இல்லை 4 லெஃப்ட் வந்துச்சுன்னா சேம், கொஷினில் என்ன டைரக்ஷன் இனிஷியலாக ஃபேஸ் பண்ணி நடக்கிறாங்களோ அதே தான் ஆன்சராக வரும். இதே இது எல்லா ரைட்டும் எல்லா லெஃப்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, வேறு எந்த டைரக்ஷனுமே இல்லைனாலும் சேம் தான், அதாவது கொஷினில் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இதில் 3 ரைட் இருக்குது, இதை நீங்கள் கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து சவுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட்டு நார்த்து, நார்த்துலேருந்து செகண்ட் ரைட்டு ஈஸ்ட்டு, ஈஸ்ட்லேருந்து தேர்ட் ரைட் சவுத்து, இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்போ 3 ரைட்டு அப்படின்றது லிட்டரலாக ஒரு லெஃப்ட்டுக்கு அர்த்தமாக. இப்போ 3 தடவை ரைட்டு போனால் தான், அதாவது ஃபஸ்ட்டு ரைட் நார்த்து, செகண்ட் ரைட் ஈஸ்ட்டு, தேர்ட் ரைட்டில் தான் சவுத்து வரும். அப்போ 3 ரைட் அப்படின்றது லிட்டரலாக ஒரு லெஃப்ட்டு. இப்போ வெஸ்ட்லேருந்து ஒரு லெஃப்ட்டு போகிறது தான் 3 ரைட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு லெஃப்ட். ஸோ இது நான் சொன்னது புரிஞ்சா? இந்த மாதிரி 3 ஆறு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட்லேருந்து ஒரு லெஃப்ட் பார்த்துடலாம். வெஸ்ட்லேருந்து ஒரு லெஃப்ட்டு சவுத்து, சவுத்து தான் அந்த சம்முடைய ஆன்சர்னு சொல்லி நீங்கள் டெக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக, அதாவது இந்த ஃபுல் 7 சம்மில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம ஃபுல்லாக பார்த்தது என்ன அப்படின்னா, அதாவது ரைட் டேர்ன் அப்படின்னா 90 டிகிரி கிளாக் வைஸ், லெஃப்ட் டேர்ன் அப்படின்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா. 2 ரைட்டு இல்லைன்னா 2 லெஃப்ட்டு வந்துச்சுன்னா ஆப்போசிட். அதே மாதிரி 4 ரைட்டு இல்லைன்னா 4 லெஃப்ட்டு வந்துச்சுன்னா சேம். அதே மாதிரி 3 ரைட்டு வந்துச்சுன்னா ஒரு லெஃப்ட்டு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி 3 லெஃப்ட்டு வந்துச்சுன்னா ஒரு ரைட்டு. அந்த சம் நம்ம இங்கே அந்த மாதிரி ஒரு சம் நம்ம பார்க்கல, பட் லிட்டரலாக அதான் மீனிங். ஏன்னா இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு 3 லெஃப்ட் பாருங்களேன். இப்போ வெஸ்ட்லேருந்து 3 லெஃப்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு சவுத்து, செகண்ட் லெஃப்ட்டு ஈஸ்ட்டு, தேர்டு லெஃப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்து.
அப்போ 3 லெஃப்ட் போய் நார்த் வர்றதுக்கு வெஸ்ட்லேருந்து ஒரு ரைட்டு போனால் நார்த் வந்துடும். அப்போ 3 லெஃப்ட்ன்றது 1 ரைட்டுக்கு ஈக்குவல். அதே மாதிரி 3 ரைட்டுன்றது 1 லெஃப்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ இது பார்த்தோம். ப்ளஸ் ரெண்டாவது லெஃப்ட்டு இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது எந்த டைரக்ஷன், எந்த லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த இதுவுமே இல்லை, வெறுமன டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷன் தான் அப்படியே உங்களுக்கு ஆன்சராக வரும். அதையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்து சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா டைப்ஸுக்குமே இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த சில இந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு, அந்த உடலை எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு கொடுக்காம அதாவது ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து அண்ட் ஹி டர்ன்ஸ் ஈஸ்ட் அண்ட் ஹி வாக்ஸ் 50 மீட்டரு, அப்புறம் ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் ஹி வாக்ஸ், அந்த மாதிரி வெறுமனை உங்களுக்கு இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்தை வச்சே கேட்பாங்க. ப்ளஸ் அதுலேயே வந்து இந்த மாதிரி அந்த கிலோமீட்டர்ஸில் வச்சு கிலோமீட்டர் ப்ளஸ் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது மாதிரிலாம் சேர்ந்து சம்ஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம வேறு ட்ரிக் இருக்குது. அதை நம்ம அப்போ வந்து நம்ம அந்த டைப்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்குறோம் சரிங்களா. ஸோ வெறுமன கொஷினில் வந்து டைரக்ஷன் மட்டும்தான் கேட்குறாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டயக்ராம் வரையாமலேயே பென் பேப்பர் இல்லாமலேயே கொஷினை பார்த்தே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் சரிங்களா. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.